வணக்கங்க. இந்த டிவிகே கட்சி நடத்தும் கல்வி விருது வழங்கும் விழால இந்த விருதுகளெல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்க 10வது படித்த பிள்ளைங்க 12வது படித்த பிள்ளைங்க வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மேல நாம நிறைய குற்றச்சாட்டை வைக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அது என்ன கல்வி அந்த விருது வழங்கும் விழால போயிட்டு அங்க போய் நின்றுட்டு கார்ட்டூன் ஷேப் வைக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு பூ கொடுக்கறதும், அப்புறம் ஒரு காப்பை வச்சுக்கிட்டு அவரோட கையை வச்சு முத்துறதும், அப்புறம் தோல்ல கை போட்டு போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க மேல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்க அறிவே இல்லாம அதை கவிதைங்கிறதுல என்னமோ சொல்லிட்டு இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம். முதல்ல நாம அந்த காலத்துல சின்ன வயசா இருந்த நம்ம அறிவுலாம் எப்படி இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? தர்பூசணி கொட்டை நீங்கிட்டு தண்ணி குடிச்சா தர்பூசணி செடி நம்ம வயிற்றுக்குள்ள இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த அறிவுடமே நம்மளாம் அந்த காலத்துல இருந்து சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு எவ்வளவோ மேலுங்க. முதல்ல ஆனா குழந்தைங்க 10வது 12வது பிரச்சனை அவங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனா ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்க முதல்ல குழந்தைங்களாம் பாருங்க, அவங்கள இந்த மாதிரி மெச்சூரிட்டி இல்லாம இருக்கு அப்படி. ஆமாங்க, சின்ன குழந்தைங்க என்ன மெச்சூரிட்டி, அவங்க அந்த அந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டாங்களா அவங்களுக்கு மெச்சூரிட்டி வர்றது? முதல்ல குழந்தைய பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நாம தமிழ் இனம் நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா இனப்பிறவிகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த விருது வழங்கும் விழால ஒரு 2 கிராம் தங்கத்துக்காக நாம வளர்த்த பிள்ளைங்கள நாமளே கொண்டு போய் ஒரு கூத்தடிக்க வச்சு டான்ஸ் ஆட வச்சு ஒரு சில வார்த்தையெல்லாம் சொன்னாரு. ரொம்ப கொச்சையா இருக்கும் அது சொல்றதுக்கு, சொல்லவே நாக்கு பூசி இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு. சொல்ற ஒரு இது வரைக்கும் இன்னும் கல்வி விழான்ற பேர்ல எடுத்திருக்காரு. அதே மாதிரி கல்விக்கு இன்னும் இது வரைக்கும் கொண்டாட்டிருக்காரு அந்த கட்சி தலைவர். இல்ல என்னதான் பண்ணியிருக்காரு, குழந்தைங்களுக்காக படிக்கிற குழந்தைங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு எனக்கு சத்தியமும் தெரியல. பார்த்துட்டு இருக்க நேயர்கள் ஏதாவது தெரிஞ்சுன்னா தயவுசெய்து சொல்லுங்க. ஸோ உங்களால முடியாட்டி பேசாம இருங்க, சரியா? அதை விட்டுட்டு பண்றவங்களையும் தயவுசெய்து கொச்சையா பேசாதீங்க. ஏன்னா அவங்க யாரும் நீங்க சொல்ற நோக்கத்துக்குலாம் அந்த இடத்துக்குலாம் போகல. ஒரு பாராட்டு விழா, தன்னோட குழந்தைங்க படிச்சு மார்க் எடுக்குது, அதை ஒரு தலைவர் பாராட்டு விழா எடுக்கிறது, அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் போயிருக்காங்க. நீங்க நினைக்கிற கொச்சைத்தனமான மனசுல இருக்கிறீங்க, கொச்சைத்தனமான சில விஷயம், அதுக்காக அவங்க யாரும் அந்த விழாக்கு போறது கிடையாது. நீங்க எப்படின்னு தெரியுமா? அதாவது ஒரு கூட்டணி கணக்கை வச்சு ஒரு கட்சியோட கூட்டணி நமக்கு கிடைக்குன்னா நலத்தை கூட இங்க ரெடியா இருக்கிற ஆளுதான் நீங்க. முதல்ல உங்களை நீங்க பாத்தீங்க, அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க. இதுவே ஏதாவது ஒரு கட்சி நடத்துற பொதுக்கூட்டத்துக்கு சில பேர்த்துல குவாட்டரும் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து அவன்கிட்ட அந்த கட்சியோட கொடியும் கொடுத்து தலைவா வாழ்வுன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ற ஆளுங்களெல்லாம் நீ உண்மையான தமிழன்னு சொல்லுவ. இதுவே கஷ்டப்பட்டு படிச்சு மார்க் எடுத்து 10ஆவதுலயும் 12ஆவதுலயும் கஷ்டப்பட்டு படிச்சு மதிப்பெண் எடுத்த பிள்ளைங்க ஏதாவது போய் ஒரு விருது வழங்கும் விழால பரிசு வாங்கினா அவங்கள நீங்க ஈனப்பிறவி அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தி, அதே மாதிரி அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்காக மதிப்பெண் எடுக்கிறதுக்காக ஊக்குவிக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே நீ ஈனப்பிறவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல 3வது விஷயம், விஜய்க்கு எதுக்குடாங்க தேவையில்லாத வேலை. அதாவது என் கூட சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் படம்னா அவ்வளவு உயிர், தேட்டருக்கு சட்டக்கட்டெல்லாம் கிழிச்சிட்டு ஓடி வரும். இந்த அளவுக்கு இருந்த ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இவருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. எங்க கழகம் 2 இருக்கு, 75 வருஷம் பாரம்பரிய கழகம் இருக்கு, 50 வருஷம் பாரம்பரிய கழகம் இருக்கு. எங்க 2 பேர்த்த விட்டா யாராலையும் உள்ளார வர முடியாது. எதுக்கு இவரு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி இப்ப அவரே ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7 பேசினாலும் தப்பாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த கருத்து கணிப்புல சொல்றாங்க 27% ஜெயிப்பாரு, 45% ஜெயிப்பாரு, 2% கூட ஜெயிக்க மாட்டாரு, முதல்ல 2 சீட்டு ஜெயிக்க சொல்லி 243 தொகுதிக்கு 4 இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. 0.001% கூட அவரால் ஜெயிக்க முடியாது அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒத்துக்கிறோம், எல்லாம் ஒத்துக்கிறோம், ரைட்டு, ஓகே. ஆனா ஒரு விஷயம், இந்த 0.001% கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இறங்கிருக்காங்க இருக்குங்களா, அதுக்கே மேல அந்த தலைவர் ஆகணும். ஒரு இதுல சொல்லுவாரு, எப்படியோ தோல்வியோ வாழ்க்கையில முக்கியம் இல்ல, முயற்சி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசியிருக்காரு. அந்த முயற்சியை மட்டும்தான் நம்பி இந்த 2026 மேல ஒரு களம் இறங்குறாரு. அவர் தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோரி, சரிங்களா? அந்த 27% கணக்கு, 8% கணக்கு, 2% கணக்கு, இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோரி. பட் இந்த தடவை
ஓட்டு போடும்போது அந்த 2026 மே நடக்கிற அந்த எலெக்ஷன்ல இந்த தடவை போட முடியும் ஓட்டு போற பேலட் மிஷின்ல, அந்த பேலட் மிஷின்ல டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இந்த வரை இருக்க போது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அது யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், ஏன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போக்குறமோ வைக்கிறமோ பார்ட்டிசிபேஷன் பண்றாருங்கிற ஒரு விஷயமும் வந்து ஒரு பூஸ்டான ஒரு விஷயம்.